டிசம்பர் 19 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தழும்புகளிலிருந்து கற்றுக்கொள்ளுதல். இன்றைய வேதாகம பகுதி ஆதியாகமம் 32 அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 32 வரை. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடைச்சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடைச்சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைச்சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. குறிப்பு வசனம்: அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடைச்சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். ஆதியாகமம் 32:31. ஃபே தன் வயிற்றில் அறுவை சிகிச்சை காரணமாக ஏற்பட்ட தழும்பை தொட்டு பார்த்தாள். உணவு குழாய் வயிற்று புற்றுநோயை அகற்ற இன்னும் ஒரு அறுவை சிகிச்சையை அவள் தாங்க வேண்டியிருந்தது. அவளது இரைப்பையின் ஒரு பகுதியை அகற்றியிருந்தனர். அவர்களுடைய கடினமான நீண்ட அறுவை சிகிச்சைக்கு அடையாளமாக வயிற்றின் மேல் கரடு முரடான ஒரு தழும்பை விட்டு சென்றிருந்தனர். அவள் தனது கணவரிடம், வடுக்கள் புற்றுநோயின் வலியை அல்லது குணமாகுதலின் துவக்கத்தை குறிக்கின்றன. எனது இந்த வடுக்களை குணமாகுதலின் அடையாளமாக நான் பார்க்கிறேன் என்று சொன்னாள். யாக்கோபு இரவு முழுவதும் தேவனோடு போராடிய பின்பு இது போன்ற ஒரு தேர்வை தெரிந்தெடுத்தான். கர்த்தருடைய மனுஷன் யாக்கோபின் தொடைச்சந்தை பிடிக்க யாக்கோபு சுளுக்கின் நிமித்தம் சோர்வாகவும் தளர்வுடனும் காணப்பட்டான். சில மாதங்களுக்கு பிறகு யாக்கோபு தனது இடுப்பை மென்மையாய் நீவிய போது அவன் மனதின் எண்ண ஓட்டம் எவ்வாறு இருந்திருக்கும்? இந்த போராட்டம் நடைபெற்றதற்கு பின்னணியாக அவனது பல வருட வஞ்சகத்திற்காக அவன் வருத்தத்தால் நிரப்பப்பட்டானா? கர்த்தருடைய தூதன் யாக்கோபை குறித்த உண்மை விளங்கும் வரைக்கும் அவனை ஆசீர்வதிக்க மறுத்தார். பின்பு யாக்கோபு தான் ஏசாவின் குதிங்காலை பிடித்தவன் என்ற உண்மையை அறிந்து கொண்டார். பின்னர் அவன் தனது சகோதரன் ஏசாவையும் மாமனார் லாபானையும் தந்திரமாக கையாண்டு அவர்கள் மூலம் ஆதாயம் பெறுகிறான். யாக்கோபோடு போராடிய கர்த்தருடைய தூதன் அவன் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டபடியால் அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் சூட்டுகிறார். யாக்கோபின் இந்த தொடைச்சுளுக்கானது அவனது பழைய வஞ்சக வாழ்க்கையின் முடிவையும் தேவனுடனான அவனது புதிய வாழ்க்கையின் துவக்கத்தையும் குறிக்கிறது. அதாவது யாக்கோபின் முடிவையும் இஸ்ரவேலின் துவக்கத்தையும் குறிக்கிறது. தேவன் அவன் மூலமாய் பலமாய் கிரியை செய்யும் அளவிற்கு அவனது அந்த தளர்வானது தேவன் மீது முற்றிலுமாய் சாய்ந்து கொள்வதற்கு அவனுக்கு வழிவகுத்தது. உங்களுக்கு என்னென்ன ஆவிக்குரிய வடுக்கள் உள்ளன? மோசமான ஒன்றின் முடிவையும் புதிய ஒன்றின் துவக்கத்தையும் அவைகள் எந்த விதத்தில் அடையாளப்படுத்துகின்றன? தகப்பனே, என் தளர்ச்சி,
உமது அன்பின் அடையாளம்.